ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமான கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகிடுச்சு. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்க பூண்டு பல்லும் வெங்காயமும் அது கூட சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த பொடி ஒன்று போட்டாலே போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும்போது எப்போதுமே கருவாடு போட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். சில கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம உப்பு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதில் மாங்காய் வத்தை சேர்த்துக்க போகிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த குழம்பு கொதிச்சு வரட்டும். நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச கருவாடை அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். குழம்பு கமகமன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேப்பக்களிலாம் செஞ்சு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.